அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற நாம் இயேசு உயிர்த்தார், அவரோடு நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற மகிழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற போது அதை கொண்டாடுகிற கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை விரும்புகிறது. தவக்காலத்தில் எப்படி 14 நிலைகளில் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் நாம் சிந்தித்தோமோ, அதே போல இப்பொழுது இந்த மகிழ்ச்சியின் தளங்களாக இருக்கின்ற இயேசு உயிர்த்து சந்தித்த, வாக்குறுதி அளித்த, ஆசீர்வதித்த, வாரி வழங்கியிருக்கிற அத்தனை கொடைகளையும் நினைத்து பார்க்கின்ற இந்த 14 நிலைகளையும் ஏற்கனவே வியா லூச்சே, வே ஆஃப் லைட், ஒளியின் பாதை என்று சொல்லி திரு அவையில ஒரு திரு வழிபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பல பேருக்கு பரவலாக தெரியாத இந்த காலகட்டத்தில் நாம் பழக்கத்திற்கு வராத இந்த ஒரு வழிபாட்டில் மீண்டும் அதை நாம் வெளிப்படுத்த விளைகின்றோம். அனைவரும் இணைந்து பாஸ்காவினுடைய மகிழ்ச்சி, இந்த கொரோனா தொற்று நம்மை வருத்தத்தில் அச்சத்தில் மூழ்கடித்தாலும் இதிலிருந்து நாம் ஆட்சியோடு வெளிப்படுவோம் என்கின்ற இயேசுவின் வல்லமை நம்மில் இறங்க நாம் இந்த 14 நிலைகளையும் நினைத்து பார்ப்போம். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல், பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல், பாடுங்கள். முதல் நிலை, இயேசு உயிர்த்தெழுகிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் முதல் வசனம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்தில் இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். கல்லை நமக்கு யார் புரட்டுவார்கள்? அந்த பெண்கள் அப்படித்தான் யோசித்து வந்தார்கள். ஆனால் கண்டதோ வெற்று கல்லறை. கல்லறை, அதுல என்ன இருக்கும்? அழுகி போயிருக்கிற உடலும் விழுந்து போயிருக்கிற எலும்புகளும் அவ்வளவுதானே. ஆனால் இங்கு உடலும் கிடையாது, நாற்றமும் கிடையாது, எலும்பும் கிடையாது, வெற்றுக்கல்லறையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. வெறுமை இயேசுனுடைய அந்த உயிர்ப்பினை வெளிப்படுத்துகிற சாட்சியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா தொற்று இது பரவி பல லட்சக்கணக்கில் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போயிருக்கிற நேரத்தில் நமக்கும் ஒரு வெறுமை, இன்னும் நம்முடைய நாட்டிலும் பரவினால் என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற அந்த மரண பயம். ஆனால் இந்த வெறுமையிலும் கண்டிப்பாக நீங்கள் மேன்மை கண்டுணர்வீர்கள். உலகம் புரட்டி போட போகின்ற நிகழ்வில் அடுத்த ஒரு சகாப்தத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று இயேசு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். இயேசுவே, இறப்பு முடிவல்ல, ஆரம்பம் எனும் உமது வாழ்வினால எதுவில்லாமல் எங்களை வெறுமைக்கு அழைத்து செல்கிறதோ அவற்றிலிருந்து நாங்கள் நிறைவினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல், பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல், பாடுங்கள். இரண்டாம் நிலை, வெற்று கல்லறைக்கு முன்னால் பெண்களும் சீடர்களும். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 8வது வசனம். இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது.
பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சிலரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். அவர்களுடைய அவசரம் அவர்களுக்கு. பெண்கள் அவசர அவசரமாக அன்று அந்த கல்லறையிலே இயேசுவை வைத்து கடைசடங்களை சரிவர செய்யவில்லையே என்கிற அந்த அவசரத்தில் நிறைவு செய்யலாம் என்று சொல்லி காலையில கல்லறைக்கு வருகிறார்கள். வானதூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை இறந்தோர்கள் மத்தியிலே ஏன் தேடுகிறீர்கள்? அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஒன்றும் புரியாத ஒரு பக்கம் மகிழ்ச்சியான செய்தி, இன்னொரு பக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவில் பெண்கள் சுடரத்திற்கு சொல்லுகிறார்கள். யோவானும் பேதுருவும் ஓடோடி வருகிறார்கள். வந்து நிலைமையை பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளே சென்று பார்த்ததை அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள். இயேசுடைய உயிர்ப்பு இது மறைபொருள் மட்டுமல்ல, மாறாக தன்னையே வெளிப்படுத்தின கிறிஸ்துவை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது என்பதை உணர நம்மை ஆண்டவர் இயேசு இந்த நிலையில் சந்திக்கிறார். ஜெபிப்போம். இறைவா, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உமது உயிராற்றலோடு உமது உயிர்ப்பினால் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள நாங்கள் உமது அருளுக்காக வேண்டுகின்றோம். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். மூன்றாம் நிலை, முதல நாளுக்கு இயேசு தோன்றுகிறார். யோவான் செய்தி 20வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். மரிய மகதலேனாவுக்கு ஒரு வெறி, தன்னுடைய போதகரை உடலையாவது பார்த்து அந்த கடைசி நிலையில அவருக்கு பிரியாவிடை கொடுக்கிற அந்த ஒரு இயக்கத்திலேயே வருகிறாள். உடல் காணாமல் போன நிலையில வெறி கொண்டு என்ன நடந்திருக்கும்? எழுதப்படுகிறவரை அவர் வேலைக்காரர் என்று நினைத்துக் கொண்டு, தோட்டக்காரர் நினைத்துக் கொண்டு ஐயா எடுத்துக்கொண்டு போயிருந்தாள். அவ்வளவு அச்சான பகவானாக இருக்கின்ற அவ்வளவு ஒரு ஆள், இந்த சாதாரண பெண்மணி இவள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமா என்ன? இருந்தாலும் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பாசமும் எடுத்துக்கொண்டு போய் நான் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லி கேட்கிறாள். இயேசு மரியா என்று அழைத்த போது ரபூனி என்று அவரை அவர் உணர்ந்து கொண்டு சந்தித்து மகிழ்ச்சியான அந்த நிலையில தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். இயேசுவை தேடுகிறாள், கண்டடைகிறாள். நம்முடைய தேடல் எதை குறித்திருக்கிறது? யாரை குறித்திருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவே, உயிர்த்தவரே, நாங்களும் நோக்கிய தேடலில் மதலேனன் மரியாவை போல தீவிரம் காட்டி ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள அருள் செய்வீராக. ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள். நான்காம் நிலை, எம்மாவோ செல்லுகிற பாதையில சென்று கொண்டிருந்த சிறுவர்களுக்கு இயேசு தோன்றுகிறார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 15வது வசனத்துல, இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன.
இயேசு அவர்களை நோக்கி, வழிநடுவில் நீங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். வேதனை, வலி, ரணம். நம்பினவர் இப்படி அல்பாயுசாக 33 வயதிலேயே கொல்லப்பட்டு விட்டாரே, தங்களுக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காதா என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு உடன் பயணிக்கிறவராக, வழியில் ஏதோ பேசிக்கொண்டு வந்தீர்கள கசமுசா என்று சொல்லி, என்ன என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தவராக, வருத்தத்தை அறிந்தவராக அவர்களிடத்துல இயேசு பேசுகிறார். வழிபோக்கன் உடன் பயணிக்கிறவராக மாறுகிறார். உடன் பயணிக்கிறவர் உரையாடலோடு அவர்களோடு உறவாடுகின்றவராக மாறுகிறார். இயேசு பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். காது கொடுத்து கேட்கிறோமா? வேறு எதற்கெல்லாமோ காது கொடுத்து கேட்கிற நாம், வேறு எந்தெந்த கவலைகளோடு எல்லாம் மூழ்கி இருக்கிற நாம் அவருடைய பேச்சு கேட்காதபடிக்கு தடை ஏற்படுத்தி விட்டிருக்கிறோமே. ஜெபிப்போம். ஆண்டவரே, உயிர்த்தவரே, எங்களின் கவலைகளில், முன் சார்பு எண்ணங்களிலும், பயங்கரமான அச்ச நடுக்கங்களிலும் அலைகழிக்கப்படுகிற போது எங்களை சந்தித்து தெளிவும் வழி நடத்துதலும் மது வார்த்தையினால் வல்லமையும் தாரும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். 5ஆம் நிலை, அப்பம் விடுகையில் தன்னையே இயேசு வெளிப்படுத்துகிறார். லூக்கான செய்தி 24வது அதிகாரம் இறைவசனங்கள் 28 அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் அவர்களிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவரோடு சென்றார். அவரோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. எம்மாவோ செல்கிற வழியில எல்லாமே தடைபட்டு இருக்கிறது. இதயம் பயத்தினாலும் கவலையினாலும் அப்படி மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. முகம் வாடி போயிருக்கிறது. எப்பொழுது அவர்கள் தங்களது இதய கதவுகளை திறந்து எம்மோடு தங்கும் என்று சொல்லி வழிபோக்கனாக இருந்த அவரை, உரையாடின அவரை அழைத்தார்களோ, அப்பொழுதே அவர்களுக்கு ஆசிரியர் நேரம் வந்துவிட்டது. இயேசு அவரோடு தங்கி இணைகிறார். அப்பம் கேட்கிறார். உணவிழந்தவர்கள் அப்பத்தை பிற்கிறார். இப்படி கண்கள், இதுவரை மூடியிருந்த கண்கள் திறக்கின்றன. இன்றைக்கு இப்படித்தான் உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்விலும் எத்தனையோ ஆன்மீக தடைகள், இவையெல்லாம் நமக்கு பெரிய பெரிய பிளாக்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற தடைகளாக இருந்து இயேசுவை காணுகிற அந்த பாக்கியத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. இயேசு இதயம் பற்றி எரிகிற அளவிற்கு அவர்களோடு அவருடைய வார்த்தையினால் அவர்கள் உணர்ந்துள்ள பேசுகிறார். மூடியிருந்த கண்கள் திறக்கிற பார்வை கொடுக்கிறவராக தன்னுடைய உணவை கொடுக்கிறார். இப்படி போஷிக்கிற இயேசுவை பற்றிக் கொள்வோம். இறை வார்த்தையிலும் திருப்பலியிலும் நம்மை இணைத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். இயேசுவே, வீட்டவரே, வார்த்தையாலும் அப்பம் பிட்டுதலாகிய நற்பணி விருந்திலும் உம்மை நாங்கள் கண்டு எம்மோடு தங்கும் இயேசுவே என்று உம்மை அழைத்து உம்மை பெற்றுக்கொள்ளுவர்களாக மாற எங்களை ஆசீர்வதியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 6ஆம் நிலை,
மூடிய அறைக்குள் பயந்து போயிருந்த, மரண பயம் கண்டு அச்சமுற்றிருந்த அப்போஸ்தலர்கள் திருத்துதல் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் இயேசுவோ வலுவந்தமாக உள்ளே சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி அமைதியை ஆசிராக கொடுக்கிறார். ஆவி என்று பயப்பட போகிறீர்கள், நான் ஆவி கிடையாது, ஏதோ என்னுடைய சதை, ஏதோ என்னை ஆணியால் அடைந்த அந்த காயங்கள், தழும்புகளை பாருங்கள், எலும்பும் சதையும் ஆவிக்கு கிடையாது என்று சொல்லி அவருடைய பயத்தை அகற்றுகிறார்கள். அதே போல அவர்களுக்கு துணிவையும் சமாதானத்தையும் மட்டில்லா மகிழ்ச்சியையும் கொடையாக கொடுக்கிறார். சிரிப்போம். இயேசுவே, உயிர்த்தவரே, அமைதியை கொடையாக அளித்தவரே, நாங்கள் எங்கள் பயங்களிலிருந்து, இந்த காலகட்டத்தின் அத்தனை அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபட அருள் புரியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள். 7ஆம் நிலை, பாவங்களை மன்னிக்கிற பணியையும் தனது ஆசிரியராகிய ஆவியையும் திருத்துதலுக்கு இயேசு அளிக்கிறார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என அனுப்பியது கூட நானும் உங்களை அனுப்புகிறேன். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். உயிர்த்த ஆண்டவர் கொடைகளுக்கு மேல் கொடைகளை தருகிறார். இதுவரை சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தவர் இப்பொழுது மன்னிப்பை, அகில உலகிற்குமான மன்னிப்பை கொடுக்கிறார். ஆவியானவரை, எந்த ஆவியானவர் ஏதோ சிறிது காலம் உங்களோடு இருப்பேன், சிறிது காலம் இல்லாமல் உங்களிடமிருந்து மறைந்து போவேன், எதற்காக போக நினைச்சா ஆவியானவர் உங்கள் மீது அருளப்பட வேண்டும், அவர் அருளப்படுவதற்காக நான் செல்லுகிறேன், அப்பொழுது ஆவியானவர் மீது வருவார் என்று சொன்ன அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆவியானவர் இப்பொழுது ஆவியானவரை அவர்கள் மீது விடுகிறார். கொடைகளுக்கு மேல் கொடைகளை தருகிற ஆண்டவர் என்று அவரை நம்புகிற பிள்ளைகளாக நாம் அவரிடம் திஜம்புகிற போது அதே ஆசிரியர் நமக்கும் உண்டு. கொண்டாடுவோம். இயேசுவே, மன்னித்து புதுவாழ்வு அளிப்பவரே, உமது உயிர்ப்பின் ஆவியானவர் திரு அவையால் வழிநடத்த பெற்று பாவ மன்னிப்பு என்கிற எழுத்தாளத்தின் வாயிலாக அனைத்து மாந்தர்களும் தூய்மை அடைவார்களாக. ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். 8ஆம் நிலை, தோமாவின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறார் இயேசு. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், ஏதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொடுத்தார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசுவிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு தோமாவை சந்திக்கிறார். 8 நாட்களுக்கு பின் 10 பேரோடு தோமா இருக்கிற போது இயேசு அவரை சந்திக்கிற சந்திப்பில் விசுவாச பிரகடனம் தோமாவிடம் வந்து எழுகிறது. என் ஆண்டவரே, என் தேவனே, அதற்கு இந்தியாவில் இருக்கிற நீங்களும் நானும் சாட்சி.
வானத்தை முட்டுகளவு கோறு கொண்டிருக்கிற சாந்தோம் பேராலயத்தில் கல்லறை கொண்டிருக்கின்ற தோமாவனுடைய கல்லறை இது அந்த விசுவாச பிரகடனத்தின் சாட்சியாக என் ஆண்டவரே தேவனே என்று சொல்லி அதை கருக்கிட்டவர் இந்த மண்ணில செங்குருதியினால உங்களை இவனையும் அறிக்கையிட அடைத்துக் கொண்டே இருக்கிறார். செபிப்போம். இயேசுவே, மீட்டவரே, தேடி வந்து தோமாவிற்கு சாட்சியாய் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை கொடுத்தவரே, தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட்ட தோமாவை இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவித்து உயிர் விடும் சீடத்துவனை உயர்த்தியவரே, இந்நாட்டு மக்களாகிய நாங்கள் அவர் கொண்டு வந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்களாகும் ஆண்டவரே தேவனே என்று சொல்லுகின்ற நம்பிக்கை அறிக்கையில அத்தனை பேரும் பிரமாணிக்கத்தோடு வாழவும் அருள் புரியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 9ஆம் நிலை திபேரியா கடலில் இயேசு சீடர்கள் மத்தியில் தோன்றுகிறார். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்னர் இயேசு தம் சீடர்களுக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவுள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். திபேரியா கடலில் மீன் பிடிக்கிற அந்த மீனவர்களாகிய இந்த சீடர்கள் போய் மீன் பிடிக்க செல்கிறார்கள். இரவு பொழுதும் மீன்பாடு ஒன்றுமே கிடைக்கவில்லை. பிரத்தியோடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த நிலையிலிருந்தான் இயேசுவை அழைத்தார். ஆனால் இவர்களோ மீண்டும் பழைய நிலைக்கு போய் விடுகிறார்கள். மீன் பிடிக்கிறவங்களை மனிதர்கள் பிடிக்க ஆக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த அந்த அழைப்பு இப்பொழுது மீண்டும் மீன் பிடிக்கிற அந்த நிலைக்கு போகிற போது அழைப்பு வேறு விதமான நிலைக்கு ஆளாகிற போது இயேசு விடுபவராக இல்லை, மீண்டும் வருகிறார். மீண்டும் அதே நிலையிலே அவர்களை மனதிலை பிடிப்பவராக மாற்றுவதற்கு வல்ல செயலை புரிகிறார். ஜெபிப்போம். இயேசுவே உயிர்த்தவரே, நாங்களும் எங்கள் பழைய வாழ்வை விட்டுவிட்டு நீர் காண்பிக்கிற புதிய வாழ்வில் உறுதிப்பட்டு வாழ உயிர்ப்பின் மக்களாக நாங்கள் உமக்கு சாட்சிகளாக விளங்க அருள் புரியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 10ஆம் நிலை பேதுருவின் முதன்மை பொறுப்பை இயேசு மீண்டும் உணர்த்துகிறார். யோவான் செய்தி 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமா ஆண்டவரே, எனக்கு உங்களிடம் அன்பு உண்டு என உனக்கு தெரியுமே என்றார். பேதுருவை இயேசு திபேரியா கடலில் சந்தித்து மீண்டும் உறுதிப்படுத்துகிற அவர் அவரிடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறார். என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி, அன்றைக்கு நீ பாறை, இந்த பாறையின் மீது உடைய திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லி அந்த விண்ணகத்தின் திறவுகளை கொடுத்தாரே, மீண்டும் அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார். அதற்கு பேதுரு தகுதியானவரா? மும்முறை மறுதளித்து இயேசுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்தாரே. இரக்கம் நிறைந்த கடவுள்
மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகள் சபலை பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை மார்போடு அணைத்து மீண்டும் உறுதிப்படுத்துகிறவர் இவர். ஜெபிப்போம். இயேசுவே, உயிர்த்தவரே, நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக உமது விருப்பத்தை உயிர் போகும் கடைசி நிமிடம் வரை நிறைவேற்ற அருள் பெறுவோமாக. ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். 11ஆம் நிலை. தாம் பெற்ற இன்பம் பெருகை வெள்ள இவ்வையகம் என்று சொல்லி நம்முடைய மூத்தோர் சொல்லுவதை நாம் இந்த மண்ணில பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனமாக இருக்கிற போது நம்பிக்கையாளரான நாம் இயேசு என்கிற செய்தியை பெற்றுக்கொண்டோம். இயேசு என்கிற மையமும் ஆளுமையும் நம்முடைய முழுமையாக இருக்கிற போது இதன் மூலமாக மீட்பு நமக்கு இறைவன் கொடுத்த வரமாக போன போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மீட்பை பெற வேண்டுமே, இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமே. திருத்தூதர்கள் பெற்ற அந்த நற்செய்தி பொறுப்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதையே அறிவிக்கிற பொறுப்பு கடமையாக இருக்கிறது என்பதை உணர்வோம். ஜெபிப்போம். இறைவா, நற்செய்தியின் தூதர்களாக உங்களை மாற்றி மீண்டும் நீர் வரும் வரை பணியாற்ற எங்களுக்கு அருள் புரியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். 12 பார்க்கிறார்கள். உருமாற்றம் பெறுகிற போது தாபோர் மலையில எப்படி உமக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு எலியாவுக்கு கூடாரம் என்று பேதுரு மெய்மறந்து பேசினாரே, அதே போல அந்த பெரிய தெய்வீக அனுபவத்தை கண்டவர்கள் மெய்மறந்து போனார்களே, அதே போல இங்கு சீடர்களும் மெய்மறந்து மேலே பார்த்து கொண்டிருக்கிறார். தூதர்களும் சொல்கிறார்கள், கலிலேயரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்வாறே மீண்டும் வருவார் என்று சொல்லி செய்தி சொல்லப்படுகிற போது அவர் வரும் வரை நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிற நாம் விண்ணக மகிமை பெற்ற இயேசு அதே மகத்துவத்துல உங்களையும் என்னையும் அவர் எவ்வாறு தந்தையின் வலப்புறத்திலே போய் அமர்ந்தாரே அதே போல பணியை செய்கிற நமக்கும் அந்த ஆசீர் உண்டு என்பதை நிரூபிக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, வீழ்த்தவரே, விண்ணுக்கு சென்றவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். விண்ணக மாட்சியை நாங்கள் காண இம்மண்ணகத்தை விண்ணகமாக்க எங்களுக்கு அருள் செய்யும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். 13ஆம் நிலை. அன்னை மரியாவோடு திருத்தூதர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மரியா நின்று கொண்டிருக்கிறார். இயேசு விண்ணகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். சீடர்களோடு மரியா உடன் இருந்து ஜெபிக்கிறாள். ஆகவே மரியா ஒரு இணைப்பாளராக இருக்கிறார். இயேசுவுக்கும் இளம் திருச்சபைக்கும் இணைப்பாளராக இருக்கிறவர் இன்றைய திருச்சபைக்கு இணைப்பாளராக இருந்து நம்மை அவருடைய வழிகாட்டுதலே அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி காணாதவர்களே அன்றை கட்டளையிட்டார. அதே போல இயேசு நற்செய்தியை வாழ்வாக்கவும் மண்டியிட்டவரிடத்துல வேண்டுதல் செய்தவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளவும் அன்னை மரியாவை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் இறை கருவியாகவே படைப்பாகவே ஆண்டவர் அளித்திருக்கிறார்.
பாருங்கள், அவரோடு இணைவோம், அவரோடு ஜெபிப்போம், அவருடைய அரவணைப்பில் இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, மரியன்னையோடு இணைந்து ஜெபிக்கிற போது பயந்து போயிருக்கிற திருத்தூதர்கள் இடம் பெற்றார்கள, அதே போல இந்த கொடிய வாதைகளிலும் நெருக்கடியிலும் வாழ்கின்ற எங்களுக்கு அவரது பரிந்துரையின் பேரினால் பாதுகாப்பு அளித்தருளும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 14ஆம் நிலை. வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் திருத்தூதர்கள் மீது தீனாக்கு வடிவத்தில் இறங்குகிறார். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நெருப்பு போன்ற விளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே நிகழ்வு, அனைவரும் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள். அத்தனை பேரும் பேதுரு பேசுகிற போது அவரவர்கள் மொழியிலே அவர்கள் கேட்டார்கள். இதுவரை பயந்து போயிருந்தவர்கள் இடம்பெறுகிறார்கள். இதுவரை புரியாதவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதுவரை பேச பயப்பட்டவர்கள் மேடை ஏறி பேசுகிறார்கள். இதுவரை தங்களுக்கு என்ன நேருமோ என்று சொல்லி ஒதுங்கி மூடி அறைக்குள் பூட்டிக் கொண்டிருந்தவர்கள் பகிரங்கமாக வெளியிலே வந்து ஆவியின் ஆற்றலால் இயேசு உயிர்ப்புக்கு சான்று பகருகிறார்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த பாஸ்கா காலத்துல மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்பும். மகிழ்ச்சி, சமாதானம் உடைய கொடை என்பதை உணர்கிறோம். ஆனால் நெருக்கடி காலத்துல இந்த மகிழ்ச்சி கிடையாது, சமாதானம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற ஒவ்வொரு நிஜத்தையும் இந்த நேரத்திலே ஆட்கொண்டு ஆவியின் வல்லமையாலே திடப்படுத்தி ஆவியின் பிள்ளைகளாக மாறி நாங்கள் உம்முடைய உயிர்ப்பின் பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க கட்டளையிட்டருளும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா. 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 இறுதியாக அடுத்து என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரோடு உயிர்த்தெழுவோம். இயேசு விண்ணேகினார், இன்றைக்கு அவருக்கு சான்று பகருவோம், சாட்சியாக மாறுவோம். இது சாதாரணமான கம்பார்ட்மெண்ட் போல ஒரு பிரிவு முடிந்து விட்டது, அடுத்த பிரிவு அல்ல. இது தொடர் காவியம், இது தொடர் முயற்சி. சாதாரணமாக விளையாட்டு பேர்கள் சொல்ல போனால் இட்ஸ் ரிலே ரேஸ். இது தொடர் ஓட்டம். இயேசு திருச்சபையை ஏற்படுத்தி திருச்சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் இன்றைக்கு அதே தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக, சாட்சிகளாக நாம் மாறுகிற போது அவர் நம்மிடந்து வெளிப்படுகிறார் என்பதற்கு நீங்கள் தனித்து விடப்படவில்லை. ஆவியானவர் உங்கள் மீது தங்கி ஆவியானவர் தாமே செயல்படுவார் என்று சொல்கிற போது அப்படிப்பட்ட ஆவியானவருடைய விடுதலுக்காக திருத்துதல் காத்து கொண்டிருந்தது போல நாமும் காத்திருந்து ஆவியானவர் ஏற்கனவே ஞானஸ்நானத்தில் உறுதிப்பூர்வமாக பெற்றிருக்கிற நாம் ஆவியானவரே திட்டப்படுத்தி உடைய அருளினாலே, வல்லமையாலே, கொடைகளினாலே, கனிகளினாலே, நாங்கள் வரங்களினால இயேசுவுக்கு சான்று பகர எங்களோடு எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிற கட்டம் இது. ஆண்டவரே, மாஸ்க் காலத்தில்
மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தக்க வைத்துக் கொள்ள உயிர்ப்பின் வல்லமையை நாங்களும் பெற்று மகிழ ஆவியானவரை நாங்களும் பெற்று வீரியம் பெற்ற இந்த பாஸ்கா காலத்தில் எங்களை உமது அமைதியினாலும் மகிழ்ச்சியினாலும் திடத்தினாலும் மேலும் உமது சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கான ஆவியானவரின் நிரப்புதலாலும் வாழ உமது உயிர்ப்பின் ஆற்றலை அளித்து எங்களுக்கு அருள் செய்யும். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானம். கிறிஸ்துவின் சமாதானம்.